அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா தான். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இங்கே நான் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வதங்கி வரட்டும். இப்போ நம்ம சிக்கனில் மசாலாவை பரட்டி வச்சிடலாம். இங்கே நான் 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி வச்சிடலாம். இங்கே வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இன்னும் நல்லா வெந்து ப்ரௌன் கலராக வரட்டும். பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 காஞ்ச மிளகாயை கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரணும். அப்போ தான் இந்த சிக்கன் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்களா, தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. வெங்காயமும் பாருங்க எவ்வளோ நல்லா வதங்கிருச்சுன்னு, தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க சிக்கன் எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். பார்த்தீங்களா, சிக்கன் நல்லா வெந்து வருது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வத்தி வரட்டும். மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. இப்போ பாருங்க, தண்ணி நல்லாவே வத்தி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த எண்ணெய் பிரிகிற டைமில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் ஒன்றா சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை சுருள விட்டுருங்க. பாருங்க, நல்லா சுருண்டு எண்ணெய் விட்டு வந்துருச்சு. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.